இன்றைய ஆன்மீக தகவல். ஜெய் ஸ்ரீராம். இந்த ராம நாமத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. ராம நாமத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. நம்முடைய பாரத நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மகாத்மா காந்திஜி அவர்கள் சொல்வாராம், என்னுடைய மன உறுதிக்கும் என்னுடைய கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பதற்கும் எனக்கு மிகவும் பலமாக இருந்த என்னை நடத்தி செல்வது என்னுடைய ராமநாமம் என்று சொல்வாராம். இந்த ராமநாமம்தான் என்னுடைய கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் எனக்கு தருகின்ற மிகப்பெரிய இடர்பாடுகளை எல்லாம் எதிர்த்து நின்று சமாளிப்பதற்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருப்பது, அகிம்சையை நான் ஒரு விரதமாக கொள்வதற்கும் எனக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது ராமநாமம் என்று சொல்வாராம். இந்த ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்தோடு கண்களில் நீர் மல்க எவன் ஒருவன் காணப்படுகின்றானோ அவனே மாருதி எனும் வாயுபுத்திரன் என்று சொல்வார்கள். அதாவது ஆஞ்சநேய பகவானுக்கு ராமநாமத்தின் மேல் அபரிவிதமான ஒரு பக்தி. ராமரின் மேல் இருக்கின்ற பக்தியை விட ராமநாமத்தின் மேல் இருக்கின்ற பக்தியானது அளப்பரியது ஆஞ்சநேய பகவானுக்கு. ஆகவே தன்னுடைய ராமருக்கு சேவை செய்வது ஒன்றையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் ஆஞ்சநேய பகவான். அதனாலேயே சிரஞ்சீவி பட்டம் பெற்று யுகம் யுகமாக ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவர் சிரஞ்சீவியான ஹனுமான். இப்போது கலிகாலத்திலே கூட நாம் பல இடங்களிலே பார்க்கலாம், சமூக ஊடகங்களிலெல்லாம் வந்தது, ராமநாமம் ஒலிக்கின்ற இடத்திலே ஒரு ஆஞ்சநேயர் வந்து அமர்ந்து கொள்கின்றார். இது பல இடங்களிலே நாம் கண்ணார காண்கின்ற காட்சியாக இருக்கின்றது. ஆஞ்சநேயர் ஒரு வானர வடிவிலே வந்து அமர்ந்து அந்த ராமநாம சங்கீர்த்தனம் நடக்கின்ற இடத்திலே அமர்ந்து அவரும் கையை கட்டி ரசிக்கின்றார். இப்படி ஒரு காட்சிகளை நாம் இப்போது சமூக ஊடகங்களிலே கூட சமீபத்திலே பார்த்தோம். இப்போதே அப்படி இருக்கின்றது என்றால் புராண காலங்களிலேயும் இது நடந்திருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது காலத்தால் அழியாத உண்மை ஒன்றை உலகுக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. அது என்ன சம்பவம் என்பதை பார்ப்போம். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு நீதி தவறாது ராமராஜ்யம் நடத்தி வந்த ஸ்ரீராமர் மக்களுடைய நலன் கருதி நாட்டினுடைய வளமைக்காக வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அத்ரி முதலான மகரிஷிகளை எல்லாம் கொண்டு ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்தினார். அவர் அயோத்தியை அடுத்த அழகிய வனத்திலே ஒரு மிகப்பெரிய யாக குண்டங்களை எல்லாம் அமைத்து அந்த யாகத்தை ஏற்பாடு செய்திருந்தார். முனிவர்கள் எல்லாம் இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி ஸ்ரீராமருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு சிறிய நாட்டின் மன்னன் சகுந்தன், அவன் ஒரு நாள் வேட்டையாடி விட்டு வரும்போது அந்த யாகசாலைக்கு அருகிலே வந்தான். அவன் வேட்டையாடி விட்டு திரும்பியிருந்தபடியால் யாகசாலைக்குள் நாம் நுழைவது சரியல்ல என்று கருதி வெளியிலே நின்று கொண்டிருந்தான். வெளியில் நின்றபடியே நமஸ்கரித்து வசிஷ்டர் போன்ற முனிவர்களுக்கெல்லாம் வணக்கங்கள் என்று கூறி புறப்படுவதற்கு தயாரானான். சகுந்தன் கூறிய வார்த்தைகள் நாரத முனிவருடைய காதிலே விழுந்தது. உடனே நாரதர் தான் எங்கு கலகம் கிடைக்கும் என்று நினைப்பார் அல்லவா, அந்த கலகத்தின் மூலம் என்ன ஒரு நன்மையை உலகுக்கு ஏற்படுத்தலாம் என்று நினைப்பார். ஆகவே அந்த கலகத்தை ஏற்படுத்த நினைத்தார். நேராக விஸ்வாமித்திரரிடம் சென்றார். பார்த்தீர்களா மகரிஷி, இந்த சகுந்தன் சாதாரணமான ஒரு சிற்றரசன், இவனுக்கு எத்தனை திமிர் இருக்கின்றது பாருங்கள். இங்கே யாகசாலைக்கு முன்னே நின்று கொண்டு வசிஷ்டாதி முனிவர்களுக்கெல்லாம் வணக்கம் என்று கூறி செல்கின்றான். அப்படி என்ன வசிஷ்டர் உங்களை விட உயர்ந்து விட்டாரா? தாங்களும் தான் ஸ்ரீராமரின் குரு, தாங்களும் தான் இந்த யாகத்தை முன்னின்று நடத்துகிறீர்கள். ஆனால்
தங்களுடைய பெயரை சொல்லி ஒரு நமஸ்காரம் செய்திருக்கலாம், ஆனால் அவன் செய்யவில்லை. என்ன செய்வது, அவன் உங்களை மதிக்கவில்லை என்று போகிற போக்கிலே விஸ்வாமித்திரரிடம் சொல்லிவிட்டார். உடனே மற்றவர்களை சிறுமைப்படுத்தி அவருக்கு மட்டும் வணக்கம் செலுத்தி இருக்கின்றான் என்றார் விஸ்வாமித்திரரிடம் நாரத மகரிஷி. உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துவிட்டது, அவருடைய முகம் சிவந்து விட்டது. விஸ்வாமித்திரருக்கு சாதாரணமாகவே மிகப்பெரிய கோபக்காரர். அவருக்கு வசிஷ்டரை உயர்த்தி உங்களை சிறுமைப்படுத்தி விட்டார் என்று நாரதர் சொன்னியவுடன் கோபம் தலைக்கேறிவிட்டது. கண்களிலே தீப்பொறி பறக்க அவர் சாபம் இடுவதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் நாரதர் தடுத்து நிறுத்தினார். சாபத்தை தடுத்து நிறுத்தி, அந்த அர்ப்பனுக்கு சாபமிட்டு தங்களுடைய தவப்பலனை குறைத்துக் கொள்ளாதீர்கள். தங்களுடைய சீடர் ஸ்ரீராமர், சகுந்தனோ அந்த ராமருடைய கீழே இருக்கின்ற சிற்றரசன். ஆகவே இவன் செய்த பிழையை ராமரிடம் கூறி இவனுக்கு உரிய தண்டனையை அவரையே தர சொல்லுங்கள் என்றார் நாரதர். விஸ்வாமித்திரருக்கும் ஆம், இந்த சிற்றரசனுக்காக நாம் ஏன் நம்முடைய தவப்பலனை இழைக்க வேண்டும் என்று தோன்றியது. உடனே சில நாடிகள் கழித்து யாகசாலைக்கு வந்த ராமரிடம், உன் குருவை ஒருவன் அவமதித்தால் அவனுக்கு நீ என்ன தண்டனை தருவாய் என்று கேட்டார். அவரை யாரோ அவமதியாதை செய்திருக்கின்றார்கள் என்பதை ஊகித்துக் கொண்டார் ராமர். ராமர் சாதாரண மன்னரா? குருதேவா, தங்களை அவமதித்தவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு நான் தக்க தண்டனையை தருவேன். தாங்களே தண்டனையை கூறுங்கள், நிறைவேற்றி வைப்பது என்னுடைய கடமை என்றார் ராமர். சகுந்தன் என்னை அவமதித்து விட்டான், அவனுடைய சிரசை இன்றைய சூரிய அஸ்தமனத்துக்குள் என்னுடைய காலடியில் சேர்க்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் சொல்லி முடிக்கக்கூட இல்லை. தங்கள் ஆணைப்படியே செய்கின்றேன், இது சத்தியம் என்று வாக்களித்து விட்டார் ஸ்ரீராமர். நாரதர் தொடங்கிய அந்த நாடகத்தினுடைய முதல் காட்சி முடிந்துவிட்டது. ஸ்ரீராமர் செய்தி அனுப்பினால் போதும், சகுந்தனே தன்னுடைய தலையை வெட்டி ஒரு தட்டிலே வைத்து அனுப்பிவிடுவான். இருந்தாலும் ராமர் கடைபிடிக்கின்ற அந்த சத்திரிய தர்மத்துக்கு அது அழகல்ல. எனவே ராமர் போர்க்கோலம் பூண்டு சகுந்தனின் நாட்டை நோக்கி புறப்பட தயாரானார். நாடகத்தினுடைய இரண்டாவது காட்சி இப்போது தொடங்குகின்றது. நாரதர் மூலமாக நேரே சகுந்தனிடம் சென்றார் நாரதர். என்ன காரியம் செய்து விட்டாயப்பா? நேராக சகுந்தனிடம் சென்றார் நாரதர். அவனை பார்த்து பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொண்டார். என்ன காரியம் செய்து விட்டாயப்பா? வசிஷ்டருடைய பெயரை சொன்னாய், விஸ்வாமித்திரர் அங்கே அமர்ந்திருக்கின்றார், அவருடைய பெயரையும் சொல்லி இருக்கலாம் அல்லவா? இப்போது பேராபத்தை தேடிக்கொண்டாயே என்று சகுந்தனுக்கு ஆதரவாக பேசுவது போல் பேசினார். ராமர் இப்போது படையெடுத்து வருகின்றார், உன்னுடைய தலையை கொய்வதற்காக என்ன செய்ய போகின்றாய் என்று ஆதங்கமாக கேட்டுவிட்டு அங்கு நடந்த மற்ற விவரங்களையும் சகுந்தனிடம் சொன்னார் நாரத மகரிஷி. உடனே சகுந்தன் சொன்னான், நான் என்ன செய்ய முடியும் சுவாமி? லங்கேஸ்வரன் ராவணனாலேயே எதிர்க்க முடியாத ராமரை நான் எப்படி எதிர்க்க முடியும்? முடியாது. ஆனாலும் என்னுடைய தலைதானே ராமருக்கு வேண்டும், அதை தாங்களே வெட்டியெடுத்து சென்று ராமரிடம் தந்து விடுங்கள் என்று உருக்கமாக கூறி சகுந்தன் தன்னுடைய வாளை உருவ நாரதர் அவனை தடுத்து சிரித்தார். சகுந்தா, உண்மையிலேயே நீ விஸ்வாமித்திரரை அவமதிக்கவில்லை, அப்படி இருக்கும்போது ஏன் கலங்குகிறார்? சகுந்தா, உன் நாட்டை அடுத்த வனத்திலே ஆஞ்சநேயனுடைய தாய் அஞ்சனா தேவி ஆட்சி புரியும் கானகம் இருக்கின்றது. அங்கே சென்று தவம் செய். அவள் கருணை மிக்கவள், அவளால் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் தர முடியும். ஆகவே உயிர் பிச்சை அவளால் உனக்கு தர முடியும். எனவே அங்கு சென்று தவத்தை மேற்கொள்வாயாக என்று கூறிவிட்டார். பிறகு ராமபானம் கூட அவளுடைய ஆட்சியிலே நீ இருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்பிக்கை அளித்தார். சகுந்தனுக்கும் நம்பிக்கை பிறந்தது. அஞ்சனாதேவி ஆட்சி புரிகின்ற கானகம் சென்றான். அங்கே அக்னியை வளர்த்தான். அஞ்சனாதேவி சரணம் என்று
பக்தியோடு அக்னியை சுற்றி பலமுறை வலம் வந்து பிராணத்தியாகம் செய்ய தயாராகிவிட்டான். தாயல்லவா அவள், தன்னை சரணடைந்த குழந்தையை சாக விடுவாளா? உடனே அஞ்சனாதேவி அவன் முன் தோன்றினாள். குழந்தாய், கவலைப்படாதே, என்னை சரணடைந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் நேராது, தீர்காயுஷ்மான் பவது என்று ஆசைகள் கூறி அவன் நீண்ட ஆயுள் வாழ வரம் தந்தான். சகுந்தன் அவளது திருவடியிலே விழுந்து வணங்கினான். நான் மரணகண்டத்திலே சிக்கியுள்ளேன், ராமரால் எனக்கு ஆபத்து. ராமர் தன்னுடைய குருவின் காலடியிலே என்னுடைய சிரசை போட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றார். சூரிய அஸ்தமனத்துக்குள் இந்த விஷயமானது நடக்க இருக்கின்றது. அவர் என் மீது போர் தொடுத்து வருகின்றார். இப்போது நான் உயிர் பிழைக்க என்ன செய்ய வேண்டும் என்று கூறி அருளுங்கள், நான் மனதால் எந்த தவறும் செய்யவில்லை என்று வணங்கினான் சகுந்தன். அதை கேட்டு பதறிப்போனாள் அஞ்சனாதேவி. ராமனுடைய பானத்திலிருந்து சகுந்தனை காப்பாற்றுவது என்பது இயலாத காரியமாயிற்றே என சற்று தயங்கினாள், கலங்கினாள். இருந்தாலும் வாக்கு கொடுத்து விட்டோம், இந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதாவது அந்த யுகங்களிலே வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற தன்முனைப்பு இருந்தது. ஆகவே வாக்கு கொடுத்து விட்டோம், இந்த வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று உயரிய மனதோடு உறுதியாக இருந்தார். தன்னுடைய வாக்கை காக்கும் பொறுப்பை தன்னுடைய மைந்தன் ஹனுமனிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். ஹனுமன் ராமதூதன் அல்லவா? ராமனுக்காக இலங்காபுரி சென்று சீதையை கண்டு ராமர் சீதையை மீட்பதற்கு மிகப்பெரிய உதவிகளை செய்தவன் ஹனுமன். ஆகவே தன்னுடைய மகனை தன் கண் முன்னே தோன்றும்படி சங்கல்பித்தாள். அடுத்த நிமிடமே எதிரே வந்து நின்று வணங்கினான் ஹனுமன். தாயே, நமஸ்கரிக்கின்றேன் என்றான். ஸ்ரீராமருடைய பித்ரு பக்திக்கு ஹனுமனின் மாத்ரு பக்தி என்பது எந்த விதத்திலும் சற்றும் குறைவானது அல்ல என்பதை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும். மகனே, இவன் சகுந்தராஜன், பிராணத்தியாகம் செய்ய துணிந்த போது அவனை தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன், இவனை காப்பாற்றுவாயாக என்று ஆஞ்சநேயனை பணித்தான். இவனை எப்படியேனும் காப்பாற்று என்று மகனுக்கு கட்டளையிட்டாள் அஞ்சனாதேவி. ஆஞ்சநேயனும் அப்படியே செய்கின்றேன் தாயே. தனது உயிரை பறிப்பதற்கு ஸ்ரீராமர் தான் தேடுகின்றார் என்பதை சகுந்தன் சொல்ல சலனமே இல்லாமல் நின்றான் ஹனுமன். எதிர்ப்பது ராமராக இருந்தால் என்ன, மும்மூர்த்திகளே ஆனாலும் என்ன, தாயிடம் அடைக்கலம் கேட்டு வந்தவனை காப்பது தன்னுடைய கடமை எனும் உறுதியோடு நின்றான். எந்த ஆபத்தையும் எதிர்க்கின்ற வல்லமையின் ரகசியம் ஒன்றை அவன் அறிந்து வைத்திருந்தான். தன்னுடைய வாளை நீளமாக வளர்த்து அதனை ஒரு கோட்டை போல அமைத்தான். அதற்குள் சகுந்தனை பாதுகாப்பாக அமர்த்திவிட்டு சிறு குரங்கின் வடிவெடுத்து வால்கோட்டையின் மேல் அமர்ந்து கொண்டு தாய்க்கு செய்யும் கடமைக்காக தாயினும் மேலான தலைவனையே எதிர்க்க தயாரானான். இதனிடையே ராம லக்ஷ்மணர்களுடைய சைன்யம் சகுந்தராஜனுடைய தலைநகரிலே புகுந்தது. உயிருக்கு பயந்து சகுந்தன் அஞ்சனாதேவியினுடைய வனத்திலே மறைந்திருப்பதை அறிந்து ராமர் அங்கே சென்று போரை தொடங்கினார். மலை போன்ற வால் கோட்டையை நோக்கி ஸ்ரீராமருடைய அஸ்திரங்கள் சரமாரியாக வானிலே பறந்தது. ஆனால் அவர் எய்த அஸ்திரங்கள் யாவும் அடுத்த வினாடிகளிலே அவருடைய திருவடிகளிலேயே திரும்பி வந்து விழுந்தது. அதிசயித்து போனார் ராமர். யுத்தம் தொடர்ந்தது. ராமர் கற்ற அஸ்திர வித்தைகள் அனைத்துமே தோற்று போயின. இதற்காக காரணம் தெரியாமல் ராமர் திகைத்து நிற்க நாரத முனிவர் தான் போட்ட முடிச்சை எவிழ்க்க தானே வந்தார். அங்கே வந்து நின்றார் ராமர். ராமா, உன்னுடைய அஸ்திரங்களின் சிம்ம நாதமும் உனது யுத்த பேரிகையின் சப்தமும் ஒரு கணம் நிற்கட்டும், இதன் காரணத்தை நீ அறியலாம் என்றார் சூசகமாக. ஒரு கணம் யுத்த பூமியிலே அமைதி தோன்றியது. அப்போது எங்கிருந்தோ காட்டிலே மிதந்து வந்து ராம 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 என்ற நாமம், ராம் எனும் நாமம், அந்த ராம நாம சப்தம் கேட்டு அனைவரும் மெய்சிலிச்சனர். அது ஹனுமனுடைய குரல். அவன் ஒருவனால் தான் ராமநாமத்தை அத்தனை பக்தியோடு அழகோடும் சக்தியோடும் ஸ்ரத்தையோடும் ஜபிக்க முடியும் என்பது ராமருக்கு தெரியும். நாடகத்தினுடைய இறுதி காட்சிக்கு வந்தார் நாரதர். ராமா, உன்னுடைய திருநாமத்தினுடைய சக்திகளை
அந்த சக்திக்கு முன்னால் உன்னாலேயே எதுவும் செய்ய முடியாது என்பதை உலகுக்கு உணர்த்த நினைத்தேன். அதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு நாடகத்தை சகுந்தனின் மூலமாக நடத்தினேன், என்னை மன்னித்து விடு என்றார். ராமர் உடனே சகுந்தனை மன்னித்து தன்னோடு அணைத்து கொண்டார். இத்தனைக்கும் காரணமான அஞ்சனாதேவியை வணங்கினார். அனுமனை வாஞ்சையோடு அணைத்து கொண்டார். ஆகவே காலத்தால் அழியாத பெருமை வாய்ந்தது ராமனுடைய நாமம். அதிலும் அந்த நாமத்தை ஆஞ்சநேயன் ஜபிக்கின்றான் என்றால் அதை வெல்ல ராமராலேயே முடியாது என்பதைத்தான் இந்த சம்பவமானது நமக்கெல்லாம் உணர்த்துகின்றது. ஆகவே அந்த ராம நாமத்தை நாம் எல்லோரும் ஜபித்து வந்தால் நம்மை தேடி வருகின்ற இன்னல்கள் எல்லாமே பறந்து போகும் என்பது உண்மை. ஆகவே ராம நாமத்தை ஜபிப்போம், இந்த உலகிலே நல்ல வண்ணம் வாழ்வோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.